ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பொன்னி கஷ்டப்பட்டு அடுப்பு வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் உஷாவும் அவங்க சித்தப்பாவும் எப்படியாவது இவளை சமைக்க விடாமல் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கிரிமினல் மூளையை யோசிக்கிறாங்க. பொன்னிக்கிட்ட போகிறாங்க. என்ன பொன்னி, என்ன பண்ணிட்டு இருக்க, சமைக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா சமைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க பொன்னி. எப்படியாவது இவளை சமைக்க விடாமல் பண்ணுவோம், ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். இல்லை பொன்னி, எப்படி நீ ரோசக்காரியாச்சே, நீ மானஸ்தியாச்சே, அப்புறம் சக்தி வாங்கி கொடுத்த அடுப்பில் எப்படி நீ சமைக்க போகிற அப்படிங்கிறாங்க. பொன்னி அப்படியே ஒரு மாதிரியை பார்க்குறாங்க. இது நான் ஒன்றும் கேட்கலையே, அவரைத்தானே வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் நான் போட்டியில் வின் பண்ண தானே அப்படிங்கிறாங்க பொன்னி. சரி சக்தி, சரி சக்தி தான் வாங்கி கொடுத்தாங்க, ஆனாலும் நீ போட்டியில் வின் பண்ணாலும் சக்தியோட காசு தானே இப்போ அந்த அடுப்பில் இருக்குது, அப்போ அவரோட காசை மட்டும் நீ யூஸ் பண்ணுவியா, நீ என்ன பொன்னி சொல்கிற அப்படின்னு உடனே உஷா சொல்ல, அவங்க சித்தப்பா இருந்துட்டு, பொன்னி ரோசக்காரி, அதில் எப்படி அவ சமைப்பா, இனிமே அதெல்லாம் சமைக்க மாட்டா, பாரு நீ வேணா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்று பை ஒன்றா அவங்க மனசை மாற்றுற அளவுக்கு, சமைக்க விடாத அளவுக்கு ரெண்டு பேரும் ஏற்றி விடுறாங்க. அங்கே நின்றுக்கிட்டு பொன்னி உடனே என்ன பண்ணுறாங்க, அப்படியே வேக வேகமாக பேக்கப் பண்ணுறாங்க. என்ன பொன்னி பேக்கப் பண்ணுறத பார்த்தா வேக வேகமாக போய் கடையிலே கொண்டு கொடுத்துருவாங்க போல இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பொன்னி அந்த அடுப்பை எடுத்துக்கிட்டு, நான் போய் சக்திக்கிட்டே இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டுக்கிட்டு மாடிக்கு போகிறாங்க. அங்கே போனால் சக்தி கணக்கு விளக்கு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பொன்னி, வா வா என்ன உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை கொடுக்குறாங்க. ஏன் அடுப்பை இங்கே கொண்டாந்துட்ட அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு வேணாம், இது உங்களோட அடுப்பு, நீங்களே வச்சுக்கோங்க. என்ன பொன்னி, உனக்காகத்தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணேன், நீ ஏன் இப்போ வேணாங்கிற, அதனால தான் வேணாங்கிறேன், நான் ஜெயிச்சு வாங்கினதுன்னு நினச்சேன், இந்த வீட்டு காசுலேருந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. என்ன பொண்ணி இப்படி பண்ணுற, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் இப்படி செஞ்சேன், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தாங்க, ஆனாலும் வேண்டாம், இந்த வீட்டில் வேறு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க, நான் உழைச்ச காசுலேயே நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சக்தி சொல்கிறாங்க, சரி பொண்ணி பரவாயில்ல, வேண்டாம், நீ இப்போ கடையில் போய் கடை வாங்கிட்டு வரது இல்லையா, அந்த மாதிரி இதை கடனாக நினச்சிக்கோ, என் மேலே உண்மையிலே மதிப்பு மரியாதை வச்சுருந்தீங்கன்னா இதை நீ கடனாக வச்சுக்கோ, காசை திருப்பி கொடுத்துரு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. உடனே பொண்ணு வந்துட்டு, அப்படின்னா சரி, ஆனால் நான் கரெக்டாக தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. நானும் காசை வசூலிக்கிறதுல மன்னன்மா, கரெக்டாக நீ காசு தந்துடணும், நான் வாங்கியே தீருவேன் அப்படிங்கிறாங்க சக்தி. சரிங்க சக்தி, நான் உங்களுக்கு காசு திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க பொன்னி. சரி பொன்னி, இப்போ போய் நீ சமைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுப்பு எடுத்துகிட்டு வேகமாக வர்றாங்க. கீழே உட்காந்து சமைக்க போகிறாங்க. கரெக்டாக வர்றாங்க உஷாவும் அவங்க வெண்ணிலா அப்பாவும். என்ன பொன்னி வேகமாக போனால் இப்போ மறுபடியும் ஒரு அடுப்போட வந்திருக்க, புது அடுப்பு வேறு அடுப்பு வாங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை அதே அடுப்பு தான். அப்போ சக்திகிட்ட கொடுக்க போலையா நீ? கொடுக்க போனேன், ஆனால் அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன சித்தப்பா, அந்த பிள்ளை ரோஸ் இல்லாதவளையா? ஆமாம் உஷா, இப்படி போய் சமைக்க போகுதா, அப்போ ரோசம் வெக்கம்லாம் போயிடுச்சா, அவ்வளோதானா, இந்த வீட்டு காசுலேருந்தே நீ சமைக்க போறியா அப்படின்னு தூண்டி விடுறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் காசு திருப்பி தந்துடுறேன், இந்த அடுப்புக்கு உண்டான காசை கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன்னு சொல்லிட்டேன், அதை சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. உடனே அவங்க சித்தப்பு இருந்துட்டு, எப்படிமா நீ காசை தருவ, நீ பார்க்குறது 5க்கோ 10க்கோ வேலைக்கோ போகிற, நான் வேலைக்கு போகிறேன் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதான் அந்த காசில் வச்சு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே செம்ம காண்டாகிறாங்க பொன்னி. இங்கே பாருங்க, அதை பற்றி கவலைப்படுறது நான், உங்களுக்கு இல்லை, உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துக்கோங்க, நான் எப்படி கொடுப்பேன் என்னன்னு கொடுப்பேங்கிற பற்றிலாம் உங்களுக்கு தேவையில்லை, பேசாமல் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பொன்னி இப்படி ஆவேசமாக பேசிடுறாங்க. உடனே உஷா வாயடைச்சு போகிறாங்க. என்ன பொன்னி இப்படி பேசுகிற அப்படின்ட்டு, என்ன சித்தப்பு இவ எப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒன்றுமே பேச முடியல அப்படின்னு திருன்னு முழிக்குதுங்க. வாயை மூடிக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொன்னி அங்கிட்டு உள்ளார போயிடுறாங்க. இது ரெண்டு பேரும் இப்படி வாய் வந்துருச்சே, இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.